அனைவருக்கும் வணக்கம். இப்போ சத்து மாவு கஞ்சி வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டிஃபனுக்கு பதிலாக கூட நம்ம அவசரத்துக்கு ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடிச்சிட்டு போயிட்டுருக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 200 கிராம் பச்சை பயிறு, 200 கிராம் பச்சை பயிறு, 200 கிராம் உடச்சக்கடலை, ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி, 100 கிராம் வேர்க்கடலை, ஒரு 20 ஏலக்காய், பாதாம் ஒரு 20, முந்திரி ஒரு 5 இல்லைன்னா 10, ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய், கொண்டக்கடலை ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். அப்புறம் கோதுமை ஒரு 100 கிராம், புழுங்கல் அரிசி ஒரு 50 கிராம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது அரிசி கூட தேவைன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுத்துட்டு நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நுணுக்கி எடுத்து வச்சுட்டு நல்லா கலந்துட்டு நல்லா தண்ணியில் நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் பால் கலந்து உப்பு போட்டு வேணாலும் குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க சர்க்கரை போடாமல், நம்ம இல்லை அப்படின்னா சர்க்கரை போட்டும் நம்ம குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி. இந்த சத்து மாவு கஞ்சி மிக்ஸில் நான் கேழ்வரகு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ கேழ்வரகு, 200 கிராம் கேழ்வரகு சேர்த்துக்கணும். நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். அந்த கேழ்வரகு 200 கிராம் சேர்த்தா தான் இதில் இன்னும் நமக்கு சத்து கிடைக்கும். அதையும் நம்ம வறுக்கிற பொருள்களோடு வறுத்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதில் 11 பொருள் போட்டிருக்கோம். 200 கிராம் கேழ்வரகு, 200 கிராம் உடச்சக்கடலை, 200 கிராம் பச்சை பயிறு, 200 கிராம் கோதுமை, அடுத்தது ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி, 100 கிராம் வேர்க்கடலை, ஒரு 50 கிராம் கொஞ்சமாக நம்ம புழுங்கல் அரிசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அப்புறம் பாதாம் ஒரு 20 பாதாம், முந்திரி ஒரு 10, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 10, அதுக்கப்புறம் என்ன சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நம்ம கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துருக்கோம், அது ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கோம். ஜவ்வரிசி 100 கிராம், கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துட்டு அரைச்சிருக்கோம். இதெல்லாம் நல்ல உடம்புக்கு சத்தான பொருள் தான் சேர்த்துருக்கோம். பச்சை பயிறு, நம்ம ஜவ்வரிசி, பச்சை பயிறு வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. நல்லா ஒரு கொதிக்க விட்டு அப்புறம் பால் கலந்து சர்க்கரையோ வெல்லமோ போட்டு நம்ம நல்லா ஏலக்காய் வாசனையோட பாதாம் முந்திரியெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா சத்தாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி. இங்கே பாருங்கள், நம்ம சத்து மாவு நல்லா வீட்டிலையே நல்லா நுணுக்கிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 1 கிலோ அளவு வந்திருக்கு. நம்ம எல்லாமே 1 கிலோ போட்டோம், எல்லாம் சேர்த்து வந்திருக்கு இல்லையா. இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் இது நம்ம வெல்லம் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சும் கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு. நம்ம கஞ்சாவும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்னா, பெரிய ஸ்பூனு, அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் கூட போதும். 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அதில் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் நல்லா 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சு நல்லா காய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்க்கணும். நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதி வைப்பாருங்க. அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு இவங்க நல்லா திக்காக வருதா, நல்லா வெந்துடும். இதிலையே ஒரு கொதி வந்தாலே நல்லா வெந்துடும். நல்லா வெந்தோன்னா நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இருந்தது. நீங்கள் பாருங்கள், அந்த பாலை ஊற்றணும். பாலை ஊற்றிட்டு நம்ம அதை கலந்து விட்டுற வேண்டியதுதான். நம்ம தேவையான அளவு சர்க்கரை, தேவையான அளவு எவ்வளோ நமக்கு சர்க்கரை வேணுமோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ நல்லா பால் நல்லா காய்ச்சின பால் தான், அதனால் அது லேசாக கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
சூப்பரான ஒரு இதில் வந்து நமக்கு 2 டம்ளர் கிடைக்கும். இந்த கஞ்சி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா திக்காக வேணும்னாலும் திக்காக சாப்பிட்டுக்கலாம். நம்ம கஞ்சியாக குடிக்கணும்னே பாருங்கள், நல்லா வெந்துடும். நம்ம சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். இல்லை சர்க்கரை இல்லாமல் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கூட நம்ம குடிச்சிக்கலாம். எப்படி வேணாலும் குடிச்சிக்கலாம். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான். லேசாக அந்த கொதி வருது இல்லையா, ஏற்கனவே காய்ச்சின பால் தானே, அதனால் வந்து இது வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி முன்னாடி ஒரு கொதி வந்துருச்சுல்ல, அப்போயே வெந்துடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக எந்த பதத்துக்கு நம்ம வேணுமோ அந்த மாதிரி நம்ம நல்லா திக்காக இருக்கு பாருங்கள். சூப்பரான ஹெல்த்து மிக்ஸ் கஞ்சி, சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. எல்லாருமே குடிக்கலாம். நல்லா திக்னஸாக இருக்கும். நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். வெந்நீர் சேர்த்துக்கிட்டு நம்ம அதை குடிக்கலாம். நல்லாயிருக்கும். இதை செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.